ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சென்ற மாதங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு, வல்லமை, பிரசன்னம் நம்மோடு கூட துணையாய் நின்று எந்த சேதமும் நம்முடைய எல்லைகளை அணுகாத அளவிற்காக சுகபத்திரமாய் ஆண்டவராகிய தேவன் பாதுகாத்து வந்து இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். 7 மாதத்திலும் எந்த குறைவும் காணப்படாத அளவிற்காக இந்த புதிய 8வது மாதத்திலே பிரவேசிக்க கர்த்தராகிய தேவன் தந்த இரக்கங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். மாதங்கள் தோறும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகள் யாவற்றையும் தருகிறது வழக்கம். இந்த மாதத்திலும் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 112வது அதிகாரம் 9வது வசனத்தை நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தம், எல்லா இடத்திலும் உயர்வான ஒரு நிலையை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தருகிறேன்னு சொல்றார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பலவிதமான நேரங்களில் எழும்பி வரும் பொழுது கொம்பு உயர்த்தப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் மேல் எக்காலத்தை ஓதக்கூடிய அளவிற்காக, அவர்கள் எல்லாவற்றையும் அடிமை நுகத்திற்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்காக, எல்லாராலும் ஆண்டவருடைய நாமத்தினால் உயர்வின் ஊடாக அழைத்து கொண்டு போகப்படக்கூடிய அளவிற்காக தேவன் நம்முடைய தலைகளை உயர பண்ணுகிறதை இந்த மாசத்துல நாம் மெய்யாகவே பார்க்க போகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்கள்ல நம்மை அறியாத அடிமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக நம்ம கடந்து போயிருக்கலாம். இதெல்லாம் நம்மளால ஜெயிக்கவே முடியலையே, இந்த காரியங்களை விட்டு விலக நம்மளால முடியலையே, இந்த போராட்டங்கள் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் நின்று விடுமோ என்கிறதை போல ஒரு ஐய உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் என்ன விதமான வார்த்தையை தருகின்றார்? எந்த காரியங்களை குறித்து நீ பயம் கொள்ளக்கூடியவனாய் விளங்கினாயோ அவர்களுக்கு மேலாக நான் உன் தலையை உயர பண்ணி, உன் கொம்பை உயர பண்ணி, அவர்களை நான் உன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உன்னை பலவிதமான உயர்வினால் உயர்த்தும் தேவனாய் கடந்து வரப்போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த உயர்வை பற்றி கர்த்தருடைய வசனத்துல பல காரியங்கள் நமக்கு அறிவுறுத்தப்பட ஆரம்பித்தாலும் ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 7வது அதிகாரத்தில் 8வது வசனம் துவங்கி 21வது வசனம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கலாம். ஆண்டவராகிய தேவன் தாவீதை குறித்ததான வார்த்தைகளை பேசுறாரு. கர்த்தருடைய தீர்க்கதரிசி தாவீதுக்கு முன்பதாக வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த காரியங்களின் அடிப்படையில கர்த்தர் பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தையில தாவீதை பற்றி கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. ஆடுகளின் பின்பதாக நீ அலைந்து திரிந்தாய் தாவீது, எல்லா மனிதனாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்கினாய். ஆனால் உன்னை ஆண்டவராகிய நான் மெய்யாகவே வேறுபடுத்தி எல்லா மக்களுடைய தலைக்கு மேலாக உன்னுடைய தலையை நான் உயர பண்ணி, ராஜாக்கள் அமர பண்ணக்கூடிய இடத்திலே, ஆசாரியர்கள் அமர பண்ணக்கூடிய இடத்திலே, பிரபுக்கள் உட்காரக்கூடிய இடத்திலே நான் உன்னை உட்கார பண்ணி உன்னை சகல காரியத்திலும் உயர்வடை பண்ணினேன் என்கிறதை பற்றி கர்த்தர் அவனோடு கூட பேசுகின்றார். ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் உயர்த்தக்கூடிய விதத்தை நம்ம எடுத்து பார்த்தா அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மனிதனை உயர்த்துகிறது சாதாரணமான ஒரு உயர்வை அவனுடைய வாழ்க்கையில தருகிறத பார்க்கலாம். சில நேரத்தில் நமக்கு தேவையான சில பண உதவிகளை தரலாம், சில வேலை வாய்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில தரலாம், சில ஏதாவது ஒரு சில நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்யலாம். இவ்வளவுதான் அவங்களால உயர்த்த முடியும். ஆனால் கர்த்தர் உயர்த்தும் போது நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவராகிய தேவன் உயர்வை அவனுடைய வாழ்க்கையை தர துவங்க ஆரம்பிக்கின்றார். வசனத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தாவீது ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாய் ஒரு ஆட்டு இடையனாய் கடந்து போன காலங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய உயர்வை பற்றி தாவீது தன்னுடைய மனசுல எவ்வளவு பேரும் யோசிச்சு கூட பார்த்ததே கிடையாது. ராஜாவாக நான் வருவேன் என்று சொல்லி ஒருவேளை யாராச்சும் ஒரு மனுஷன் இந்த தாவீதுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தா கூட அந்த மனுஷன் நம்பியிருக்க மாட்டான். ஏன்னா இந்த நிலை அவனுடைய வாழ்க்கையிலே வரும் என்கிறதை யோசிக்க முடியாத ஒரு தன்மை. ஆண்டவராகிய தேவன் தாவீதை தன்னுடைய மனதிலே யோசித்து இவனை ராஜாவாக உருவாக்க வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? அவனுக்கு அரசாட்சியை பற்றி ஒன்றும் தெரியாது, யுத்தங்களை பற்றி ஒன்றும் தெரியாது, நாட்டினுடைய நடப்பை பற்றி ஒன்றும் தெரியாது, நாட்டை எப்படி பராமரிக்க வேண்டும் தெரியாது, சட்டங்கள் எப்படி ஏற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி அவன் அறிவற்றவனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எந்த விதமான கல்விக்குரிய காரியம் கூட கிடையாது. ஆடுகளை மேய்க்கிறதும் ஆடுகளை பராமரிக்கிறதும் ஆடுகளுக்கு தேவையான காரியங்களை செய்கிறது தான். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவனை உயர்த்த சித்தம் வைத்த பொழுது
அவனுடைய தகுதியை கத்தர் பார்க்கல, அவனுடைய படிப்பை கத்தர் பார்க்கல, அவனுடைய எல்லா விதமான அதாவது இந்த உடல் வலிமையை ஆண்டவராகிய தேவன் பார்க்கல. மற்ற ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு மனிதனை அரசனாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் வலிமையை பார்ப்பாங்க, அவனுடைய மன வலிமையை பார்ப்பாங்க, அவனுடைய பண பலத்தை பார்ப்பாங்க, அவனுடைய எதிரியோடு கூட அவன் போடக்கூடிய சண்டையினுடைய திறமையை பார்ப்பாங்க. இப்படி பலவிதமான காரியங்களை பார்த்து தான் அவனை அரசனாக உருவாக்குகிறது வழக்கம். ஆனா கர்த்தராகிய தேவன் எந்த தகுதியும் தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கவே இல்லை. அவன் எந்த விதமான மக்களையும் ஆளுமை செய்யக்கூடிய திறனற்றவன் தாவீதுன்னு பார்க்கல. எந்த விதமான காரியத்தையும் சட்டங்களை ஏற்றக்கூடிய சட்ட வல்லுநன் என்கிறதை பற்றியும் கர்த்தர் பார்க்கல. மக்களை சகல விதமான யுத்தத்திலே மெய்யாகவே நடத்தக்கூடிய மனிதன் தாவீது என்கிறத பற்றியும் கர்த்தர் பார்க்கல. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தாவீதை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சித்தம் வைத்த பொழுது எந்த தகுதியின் அடிப்படையிலும் கர்த்தராகிய தேவன் உயர்த்தாமல் அவருடைய விருப்பத்தின்படியே தாவீதை கர்த்தராகிய தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப அவருக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஆடுகளின் பின்பதாக அலைந்து திரிந்தாய் தாவீது. ஆட்டை பற்றிதான காரியங்களை தவிர ஒரு ஒண்ணுமே எனக்கு தெரியாது, மனுஷனுடைய நடைமுறைகள் எல்லாம் உனக்கு தெரியாது. ஒரு நாட்டை ஆளுகை செய்யக்கூடிய தகுதி இல்லாத ஒரு மனிதனாய் காணப்படக்கூடியவனாய் விளங்கினாய் நீ. ஆனால் நான் உன்னை உயர்த்த வேண்டும் என்கிற மன விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது உன்னுடைய தகுதியை நான் பாராமல் உன்னை நான் எல்லா அதிபதிகளுக்கு நடுவே உட்கார பண்ணக்கூடிய அளவிற்காக உன் தலையை நான் உயர்த்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இப்படிதான் கர்த்தர் இந்த மாசத்துல உங்களையும் என்னையும் உயர்வடையப்படுகிறேன் என்று சொல்லுகின்றார். நீங்க யோசிக்க முடியாத ஒரு மேன்மையான ஒரு உயர்வு, நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு உயர்வு. இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்? இதுக்குரிய தகுதி ஒண்ணுமே என் வாழ்க்கையில இல்லையே, இதுக்குரிய எந்த விதமான திறமையும் என் வாழ்க்கையில் இல்லையே, எந்த விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு உடல் வலிமை கூட கிடையாது, பண வலிமை கூட கிடையாது. இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்? ஆனால் கர்த்தர் இந்த காரியங்களை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே நடத்தியே காண்பிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த புதிய மாசத்துல தேவன் தரக்கூடிய நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையின் அடிப்படையிலேயே ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல அவருடைய கொம்பு உயரும் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட பேசுகிறது மாதிரி இந்த மாதத்தில் எல்லா விதமான மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய அளவிற்காக, எல்லாருடைய கண்களும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்காக உங்களை ஆண்டவராகிய தேவன் உயர்த்துகிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் பட்ட எல்லா விதமான உபத்திரவத்திற்கும் ஒரு தீர்வு, எல்லா விதமான காலங்களிலும் நீங்களும் நானும் பட்ட அடிமை நுகத்திற்கும் ஒரு தீர்வு, பிரச்சனைகள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை இந்த புதிய மாதத்திலே கர்த்தராகிய தேவன் தருகிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறார். கவலைப்படாதீங்க, இந்த மாசத்துல தேவன் தரக்கூடிய சகல நன்மைகள், சகல உயர்வுகள் உங்கள் வாழ்க்கையை வந்து அடைகிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் இந்த மாசத்துல நம்முடைய வாழ்க்கையை தரப்போகிறார் என்று பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலின் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். 2வது வசனம். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களிலே உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்கான நம்பிக்கை உண்டு. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவளிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கும் நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனுடைய உடன்படிக்கை பண்ண கூடினோம். நியாய பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக. எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோடே கூட இருப்போம். நீர் திடன் கொண்டு இந்த காரியத்தை செய்யும் என்று. 2வது உயர்வு, மனிதர்கள் மனுஷனுடைய சத்தத்தை கேட்க மாட்டாங்க. இப்ப எஸ்ரா என்கிற மனுஷன் அவர் சொல்றாரு, இந்த எல்லா மக்களும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாங்க. இவர் சாதாரணமான ஒரு காரியத்தை பத்தி பேசியிருந்தா கூட பரவாயில்ல. இவர் என்ன பேசியிருக்கணும், இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு உடமையை கர்த்தருக்கு கொண்டு கொடுங்கப்பா அப்படின்னா கூட கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யாதீங்கப்பா, தப்பு பண்ணாதீங்கப்பான்னு சொன்னா கூட ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது ஏதாச்சும் ஒரு காரியத்தை விட்டு நீங்க விலகுங்கப்பான்னு சொல்லியிருந்தா கூட ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப எஸ்ரா என்கிற மனுஷன் என்ன விதமான வார்த்தையை சொல்ல, கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம் செஞ்சிட்டோம். அந்நிய பெண்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டதுனால, அவர்களின் மூலம் நாம் பிள்ளைகளை பெற்றதுனால பெரிய குற்றங்களை நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக விளங்கிட்டோம். கர்த்தருக்கு முன்பதாக நம்ம செஞ்ச பாவம் பெருசு.
ஆகவே கர்த்தருடைய நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு எல்லா காரியங்களையும் நெகேமியாவுடைய தலைமையில, எஸ்ராவுடைய தலைமையில எவ்வளவு பெரிய காரியங்கள் யாவற்றையும் உருவாக்க ஆரம்பிச்சாலும் தேவனுடைய நன்மைகளுக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்கள் என்கிற அந்த தன்மை இழந்து போகக்கூடிய மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சிட்டோம். உடனே ஜனங்கள் கேட்கிறாங்க, என்ன பிரச்சனை, எதனால இப்படிப்பட்ட மகா பெரிய நன்மைகளை நாம் இழக்கக்கூடிய அளவிற்கான காரியங்கள் என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அந்நிய பெண்களை நாம் நம்மோடு கூட வைத்திருக்கிறதுனால, அவர்கள் மூலம் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் நம்மோடு கூட வைத்திருக்கிறதுனால, தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்ததினால் கர்த்தருடைய இரக்கங்களுக்கு நாம் எவ்வளவேனும் தகுதியற்ற ஒரு மக்களாய் விளங்கினோம். இவ்வளவு தூரம் நம்ம காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாலும் கூட அதனுடைய பலன்களை பெற முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி நெகேமியா என்கிற மனிதன் புலம்புகின்றான். கூட இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, இதுதானே பிரச்சனை. எல்லா விதமான மக்களுடைய மனமும் ஒருமனப்பட்டு அவங்க எல்லாம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவனுக்கு எதிராக காணப்படக்கூடிய காரியம் இதுதான் என்பதை நீர் அறிவித்ததுனால அவைகள் எல்லாவற்றையும் இன்று முதற்கொண்டு எங்கள் மனைவிகளை, எங்கள் குழந்தைகளை நாங்கள் மெய்யாகவே தூக்கி எறிய சம்மதிக்கிறோம். எப்படிங்க நடக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தாது இருக்கிறது உண்டானால் இவ்வளவு பெரிய ஒரு காரியம் அவன் மூலமாய் உருவாக்கப்படுகிறது எப்படி? ஒரு சின்ன ஒரு நஷ்டத்தை கூட மக்கள் சந்திக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதை நீங்க இந்த ஒரு காரியத்தை விட்டு வாங்கன்னு சொன்னா கூட வர மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அந்நிய பெண்களை உங்களோடு கூட நீங்க வச்சிருக்கிறதுனால, அவர்கள் மூலம் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சிருக்கிறதுனால இவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி அந்த மனிதனுடைய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட ஆரம்பித்த மாத்திரத்துல எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டு கூடி வந்து எஸ்ராவை பார்த்து சொன்னாங்க, நீங்க மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்தினால நீங்க திடன் கொள்ள வேண்டும் எஸ்ரா. இந்த ஒரு காரியத்தை பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம், நீங்க அச்சப்பட வேண்டாம். எது கர்த்தருடைய வார்த்தையோ அவைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் முழுவதும் கீழ்ப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே இந்த நாட்டை கெடுக்கக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய, எங்களுக்கு நேசமாய் காணப்படக்கூடிய மனைவிகளையும் பிள்ளைகளையும் கூட நாங்கள் இழக்கிறதுக்கு சம்மதிக்கிறோம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் எழுந்து வந்தாங்க. இப்ப எஸ்ராவை எவ்வளவு தூரம் ஜனங்கள் உயர்த்துறாங்க பாருங்க, எவ்வளவு மேன்மைப்படுத்துறாரு பாருங்க கர்த்தர். இவர் பேசக்கூடிய ஒரு சாதாரணமான மனுஷன் பேசக்கூடிய வார்த்தையை இத்தனை ஜனங்கள் செவி கொடுத்து கேட்கிறார்கள் என்று சொன்னால் காரணம், தேவன் அவர்களை உயர பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இந்த மாசத்துல கர்த்தராகிய தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு. நிறைய ஜனங்கள் நமக்கு யோசனை சொல்லுவாங்க, நிறைய மக்கள் சொல்லுவாங்க, உனக்கு அது தெரியாது இது தெரியாது, எல்லா விதமான காரியத்தையும் நாங்க சொன்னாதான் உனக்கு செய்ய தெரியும், இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக உனக்கு முடியாதுன்னு சொல்லி பலவிதமான மக்கள் உங்களையும் என்னையும் எள்ளி நகையாடக்கூடிய காலங்கள் போக, இனி அவர்களுக்கு நீங்கள் யோசனை சொல்லக்கூடிய அளவுக்காக, யோசனை சொல்றது மட்டும் இல்ல, அந்த யோசனைகளை ஜனங்கள் அப்படியே சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக உங்களை ஆண்டவராகிய தேவன் உயர்வடைய பண்ணுகிறேன்னு சொல்றார். இவ்வளவு நாள் வரைக்கும் மற்றவங்க தான் உங்களுக்கு யோசனை சொல்லுவாங்க, அங்க போகாத, இந்த ஒரு காரியத்தை செய்யாத, இது செய்யாத, எல்லா நேரத்திலும் நம்ம எரியாத ஒரு வேதனை, எப்ப பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லி எல்லா நேரங்களிலும் நான் பேசக்கூடிய வார்த்தையை யாருக்கு முன்பதாக எடுபடாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. யாருக்கு முன்னால போய் எந்த ஒரு வார்த்தையும் பேச என்னால் முடியலையே, உங்களை அறியாத ஒரு மனம் சலித்து போன ஒரு வாழ்க்கையின் ஊடாக இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க இருந்திருக்கலாம். ஆனா அந்த புதிய மாசத்துல கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய அநேகம் ஜனங்களை கர்த்தராகிய தேவன் தருகிறதுனால் உங்கள் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுகிறேன்னு சொல்றாரு. நீங்க பேசக்கூடிய ஆலோசனைகளை, ஐயா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. ஒரு காலத்துல தாவீதினுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்டுப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? தாவீது ஆடுகளை மேய்க்கக்கூடிய மனுஷனாய் காணப்படக்கூடிய இந்த நாட்கள்ல தாவீதினுடைய ஆலோசனைக்கு யாராகிலும் மனிதர்கள் செவி கொடுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க, யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் தாவீது என்றைக்கு அரசனாக்கப்பட்டானோ அவருடைய ஆலோசனைக்காய் ஜனங்கள் எல்லாரும் காத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் தேவன் உங்கள் தலையை உயரப்படுகிறது உண்டானால், உங்கள் கொம்புகளை உயரப்படுகிறது உண்டானால் எல்லா ஜனங்களும் உங்கள் ஆலோசனைகளுக்காக காத்திருப்பாங்க. நீங்க எங்களுக்கு சொல்லுங்க ஐயா, நீங்க எங்களுக்கு ஆலோசனைக்குரிய வார்த்தைகளை பேசுங்க, நாங்க என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க நடக்கணும். இது உங்களுக்கு ஒரு புது அனுபவம். இதுவரைக்கும் மற்றவர்களுடைய யோசனைகளின்படி நீங்களும் நான் நடந்தோம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் வாய்ப்பிறப்புக்காக ஜனங்கள் காத்திருப்பாங்க. நீங்க எங்களுக்கு யோசனை சொல்லுங்க, நீங்க இந்த ஒரு காரியத்தை பத்தி எங்க அநேக விதமான யோசனைகளை சொல்லி சகல விதமான கைடன்ஸை நீங்க எங்களுடைய வாழ்க்கையை தர வேண்டும் என்கிறதை பற்றி ஆலோசனை கேட்கக்கூடிய கூட்டத்தார் உங்களுக்கு முன்னால் நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவேன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, சிறுமைப்படுத்தப்பட்ட காலங்கள் போக இனி உங்கள் கொம்பை உயர பண்ணக்கூடிய காலங்களிலே ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பிரவேசிக்கப்படுகிறேன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் அதுல 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க, அது என்ன விதமான வார்த்தை சொல்லி பாருங்க. சவுலின் குடும்பத்திற்கும்
தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். மூன்றாவது உயர்வு எப்படிப்பட்ட உயர்வு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய சத்துரு உங்களை நெருக்கி உங்களை பின்தொடர்ந்து உங்களை தரையோடு கூட நசுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். பல சூழல்களை உங்களாலும் என்னாலும் ஜெயிக்கவே முடியல. சில காரியங்களுக்கு நீங்களும் நானும் அடிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு மக்களை மாதிரி, ஐயோ ஏன் தான் இந்த ஒரு பிரச்சனை வருது, இந்த ஒரு காரியத்தை ஜெயிக்க என்னால முடியவே இல்லை, இவ்வளோ நான் ஜெபம் பண்றேன், இவ்வளோ நான் போராட்டத்தின் ஊடாக கடந்து போறேன், இவ்வளவு விதமான பிரச்சனையின் ஊடாக கடந்து போகிறேன். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த போராட்டத்திற்கு மீறவும் முடியல, போராட்டத்திலே நின்று நாம் நம்முடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வரதுக்கு நம்மளால மீளவும் முடியல, மீறவும் முடியல. இது ஏன் இந்த போராட்டத்தினுடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் வந்து கொண்டே இருக்கிறது? நம்ம எரியாத ஒரு கேள்விக்குறி, நம்ம எரியாத ஒரு பிரச்சனை. இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில, கர்த்தராகிய தேவன் உங்களுடைய பலத்தை சத்துருவின் பலத்திற்கு ஈக்குவலண்டா ஆக்கக்கூடிய ஒரு கடவுள் அல்ல. உங்கள் பலத்தை அவர் அதிகரிக்க பண்ணி சத்துருவினுடைய பலத்தை அவர் குறுக பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்ப்பீங்க. உங்க கூட போராடக்கூடிய மக்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? உன்னோடு கூட போராடினவனை நீ தேடினாலும் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. நீ தேடி பார்த்தா கூட இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா போராடினாங்களே, இவங்கெல்லாம் எனக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாங்க, இப்ப அவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? அவர்களை நீ தேடினாலும் நீ பார்க்க மாட்டேன். ஏனென்றால் உன்னை உயர்த்தும் கர்த்தர் எல்லா விதமான காரியத்திலும் வர வர உன்னை பலக்க செய்யக்கூடிய காரியங்களை உருவாக்குகின்றார். எந்தெந்த காரியங்களை குறித்து நீங்களும் நானும் அச்சம் கொண்டோமோ, எந்தெந்த காரியங்களை குறித்ததான பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதோ, ஐயோ மாசம் ஒன்னாயிருச்சு, இந்த ஒரு மாசத்துல நான் அதாவது கட்ட வேண்டிய எல்லா விதமான தொகைகள் யாவற்றையும் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அப்புறம் இருக்கக்கூடிய லோன்ஸுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கட்டணும், மட்டுமில்லாமல் எனக்கு உண்டான அந்த சேவைக்குரிய எல்லா விதமான பொருள்கள் யாவற்றுக்கும் உரிய தேவைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நான் வாங்கணும், அதன் பின்பதாக வீட்டு வாடகை கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும்னு சொல்லி நம்ம எரியாமல் மாதத்தினுடைய துவக்கத்துல நீங்களும் நானும் புலம்பி தவிக்க ஆரம்பிக்கும். இந்த போராடக்கூடிய போராட்டத்தினுடைய பலத்தை பார்க்கும்போது அதை நம்மால் ஜெயிக்க முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலைகளை ஊடாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனா இப்ப கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அந்த போராட்டம் அப்படிதான் இருக்கும். ஆனால் உன்னை ஆண்டவராகிய தேவன் வர வர பலக்க பண்ணி அந்த போராட்டத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் எளிதாய் கடக்கக்கூடிய அளவிற்கான காரியத்தை கர்த்தர் உருவாக்கிடுவார். கர்த்தருடைய நாமத்தினால சத்துருவை பலவீனப்படுத்தும் கர்த்தராய் அல்ல, சத்துருவை குறைத்து எல்லா விதமான காரியத்தையும் செய்யும் கர்த்தராய் அல்ல, உன் பலத்தை கர்த்தர் அதிகப்படுத்திடுவார். சத்துருடைய பலம் அப்படித்தான் இருக்கும். என்றாலும் கூட உன்னுடைய பலம் அதிகரிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது சத்துருவை நீ எளிதாக மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கான கிரியைகளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீயும் நானும் செய்து முடிக்கும் ஒரு மக்களாய் விளங்கிவிடும். இப்போ எதை பார்த்து நம்ம பயப்படுறோம் பாருங்களேன். இந்த மாசத்துல வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த காலங்களில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, ஐயோ இந்த பிரச்சனை, இந்த ஒரு பிரச்சனை, வியாதி பிரச்சனை, கொடுமையினுடைய பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அநேக விதமான தேவைக்குரிய பிரச்சனை, பல பிரச்சனைகளை நீங்களும் நானும் சிக்கி தவித்து அவைகளை பார்க்கும்போது நடுங்கி போகக்கூடிய ஒரு மக்களை விளங்கி விடுகின்றோம். சத்ருவை பார்க்கும்போது நம்ம பயப்படுறோம். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில சத்துருடைய பலத்தை பலவீனப்படுத்தும் கர்த்தராய் அல்ல, சத்துருடைய வல்லமைகளை மெய்யாகவே குறைக்கக்கூடிய ஒரு கர்த்தராய் அல்ல, உன்னை ஆண்டவராகிய தேவன் பலமுள்ளவனாய் இன்னும் அந்த பலத்தை அதிகரிக்க பண்ணி சத்துருவை நீயே உன்னுடைய கால்களிலே நசுக்கி போடக்கூடிய அளவிற்கான கிரியைகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை இவ்வளவு மாதம் வரைக்கும் எத்தனை காரியங்களை குறித்து நீங்களும் நானும் கவலைக்குள்ள ஆரம்பிச்சோன்னு பாருங்க, கஷ்டப்பட ஆரம்பிச்சோன்னு பாருங்க. எத்தனை காலங்களை பற்றியதான வேதனை, ஐயோ ஆண்டவரே எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை வரப்போகுது, எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த போராட்டங்களை என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வரப்போகிறது. ஒரு மாதத்தை துவங்கும் போதே அந்த மாதத்தை பற்றியதான பயம் என்னுடைய உள்ளத்தை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். என்னால் இந்த ஒரு காரியத்தை இந்த மாசத்துல இவ்வளவு நாளை நான் கழிக்க என்னால முடியுமா? என்னை அறியாத என்னை பலவீனப்படுத்தக்கூடிய பல நிலைகளினுடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுறதை பார்க்கிறேன். என்னைக்கு இதெல்லாம் விட்டு நான் விலகி போய் கர்த்தருடைய நாமத்தினால் நல்ல ஒரு சுபிட்சமான நல்ல ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போய் இந்த கொடிய வியாதியினால மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலையக்கூடிய இந்த காலங்கள், கடன் வாங்கக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தமாக கடன் செலுத்த முடியாம நான் கடன்காரர்களை குறித்து படக்கூடிய பலவிதமான பயங்கள், அச்ச உணர்வுகள், எல்லா விதமான காரியங்களை பற்றியதான வேதனைக்குரிய தன்மைகள், என்றைக்கு இதெல்லாம் மீண்டு போகக்கூடிய ஒரு மக்களாக நாங்கள் விளங்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் விட்டு நான் வெளியே வருவேன். கர்த்தர் அந்த புதிய மாசத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். அது அப்படித்தான் இருக்கும். அந்த எல்லா விதமான பலவீனத்தை உருவாக்கும் தன்மை அப்படித்தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய பலத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ணி அவைகளை எளிதாய் ஜெயிக்கக்கூடிய அளவிற்காக தேவன் உன்னை வலிமைப்படுத்துகிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். பெலிஸ்தருடைய வலிமை அப்படித்தான் இருந்துச்சு.
ஆனால் தாவீது வர வர பலத்து போக ஆரம்பித்ததுனாலே பெலிஸ்தியர்களை எளிதாய் மடங்கடிக்கக்கூடிய அளவிற்காக சவுலினுடைய குடும்பம் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் சவுலினுடைய குடும்பத்தை கர்த்தருடைய நாமத்தினால் பலவீனப்படுத்தக்கூடிய அளவிற்காய் தாவீதை கர்த்தராகிய தேவன் பலத்து போக செய்யக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். எது எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை அச்சுறுத்த ஆரம்பிக்கிறதோ, எது எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை பின்தொடர ஆரம்பிக்கிறதோ, அதை பார்க்கும்போதே பயம் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குறீங்களோ, அதை பார்க்கும்போது அந்த காரியங்களை பற்றிதான செய்திகள் உங்களுடைய செவியிலே வந்தாலே உங்களை அறியாத ஒரு வேதனை, உங்களை அறியாத ஒரு அச்சம் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கப்படுகிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்கள் பலத்தை கர்த்தர் அதிகரிக்கப்படுகிறேன் ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். இந்த புதிய மாசத்துல நீங்க பலவீனமான மக்களாய் அல்ல, பலம் பொருந்தினவர்களாய் விளங்க போறீங்க. இந்த புதிய மாசத்துல கர்த்தருடைய நாமத்தினால் பலவீனமானவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது மட்டுமல்ல, உங்களோடு கூட போராடின எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடிய அளவிற்காக, உங்களோடு கூட எதிர்த்து நின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தோற்கடிக்கப்படக்கூடிய அளவிற்காக உங்கள் பலத்தை கர்த்தராகிய தேவன் மிகுதி அடைய பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்ப்பீங்க. கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல ராஜாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. தங்கள் பலத்திற்கு மிஞ்சின சத்துருக்கள் வந்த பொழுதிலும் கூட அவர்களை குறித்து அவங்க எவ்வளவேனும் கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் காரணம் என்ன? என்னை பலப்படுத்தும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான இஸ்ரவேல் மக்களுடைய காரியங்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதை பிலேயாமுக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். ஆண்டவருடைய நாமத்தினாலே பிலேயாம் என்கிற மனிதன் பாலாக் ராஜாவுக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவங்களுக்குள்ள இருக்கு, ஆகவே அவர்களை மேற்கொள்ள உங்களால முடியாது. எப்படி சொல்றாரு பாருங்க. இப்படித்தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. பலம் பொருந்தின கர்த்தராக, உன்னை பலப்படுத்தும் கர்த்தராக, உன்னை உறுதியடைய பண்ணும் கர்த்தராக, உன்னை உருவாக்கும் கர்த்தராக, சகல காரியத்தையும் ஜெயிக்கும் கர்த்தராக அவர் உன் கூட இந்த மாதம் முழுவதிலும் கடந்து வந்து எதையெல்லாம் பார்த்து நீ பயம் கொள்ள ஆரம்பித்தாயோ அவைகளை மேற்கொள்ளக்கூடிய திறமையும் வல்லமையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தருகிறதை நீங்கள் உங்கள் கண்களினால் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்ட உயர்வை நம்முடைய வாழ்க்கையை தரப்போகிறார் என்று பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அதே பலம் இந்நாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலம் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நம்முடைய பலம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பலம். யாரையும் நம்பி யாருடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை. இப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த காலேபின்கிற மனுஷன் சொல்றான், அந்த பலம் எனக்குள்ள இன்னைக்கு இருக்கு. மோசேனுடைய காலத்துல எப்படிப்பட்ட பலம் எனக்குள்ள இருந்ததோ அதே பலம் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்தே போகிற நான் மெய்யாக முதிர்ந்து போயிட்டேன். நான் எல்லா விதமான காரியத்திலும் எல்லா விதமான எத்தனையோ விதமான தன்மைகள் யாவற்றையும் யுத்தத்திற்குள்ளாக கடந்து போய் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் அந்த பழைய பலம் என்னுடைய கரங்களில் இருக்கிறது. நான் என்னுடைய கரங்களிலே இந்த ஒரு காரியத்தை நானே போய் யுத்தம் பண்ணி பிடித்துக் கொள்வேன்னு சொல்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய நாட்கள்ல நிறைய நேரங்கள்ல மற்றவர்களுடைய உதவிகளை நீங்களும் நானும் நாட ஆரம்பிச்சோம். இவன் ஜெபிக்க மாட்டானா, இவன் எனக்கு உதவி செய்ய மாட்டானா, என் குடும்பத்துல இந்த ஒரு மனிதர்களால் வரக்கூடிய நன்மை என்னுடைய வாழ்க்கையில வராதா, பல மக்களுடைய கரங்களை நம்ம எதிர்பார்த்தோம். இவங்க எனக்கு ஏதாச்சும் இந்த ஒரு பிரச்சனையில சற்று தன்னுடைய கரங்களை நீட்டி என்னுடைய கைகளை பிடிச்சு கொஞ்சம் தூக்கிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே. இப்படி பல நேரங்களில் நீங்கள் நானும் யோசனை பண்ணினது உண்டு. சில நேரங்களில் நம்மளால ஜெபிக்க முடியாது இருக்கக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட மக்களுடைய ஜெப உதவி நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நல்லா இருக்குமே. இப்படி பல மக்களை எதிர்பார்த்து நீங்களும் நானும் ஏமாந்து போன காலங்களும் உண்டு. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு இருக்கும் பலத்தோடு நீ போயா, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்தும் கர்த்தர் அந்த காலேபு என்கிற அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், உன் கூட சண்டை பண்ணுகிறதுக்கு, அதாவது அந்த பகுதியை சுதந்திரம் பண்ணுகிறதற்கு உன் கூட நான் ஆட்களை அனுப்புகிறேன் வார்த்தைகளுக்கு முன்பதாக அவர் சொல்லுகின்றார். இல்ல என் பலமே எனக்கு போதும். முன்பு கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் எனக்குள் கொடுக்கப்பட்ட அதே வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நானே போய் எதிரிகளை நான் அழித்து போட்டு அந்த நாட்டை நான் என் வசப்படுத்திக் கொள்வேன் என்பதை பற்றி பேசுகிறேன். இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல யாருடைய உதவி இனி உனக்கு தேவையில்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பலத்தை சார்ந்து நீ கடந்து போக போற. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பலத்தை சார்ந்து நீங்களும் நானும் இயங்க போகிறோம். இவன் ஜெபிச்சாதான் நான் எதிர்ப்பேன், இவன் கர்த்தருடைய நாமத்தினால எனக்கு உதவி செஞ்சாதான் எனக்கு இந்த ஒரு காரியத்தை நான் மேற்கொள்ள முடியும். இவங்க எனக்கு நான் வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு இவங்களால் ஆன மட்டும் சில உதவிகளை என்னுடைய வாழ்க்கையை தர ஆரம்பிச்சாதான் இந்த கடன் பாரங்கள் நீக்கப்படும். இல்லை, உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு நீ போ. இந்த சத்ருவை மேற்கொள்ளும் பலம் உனக்குள் நான் கொடுத்திருக்கிறேன். நீ தைரியமா நீ கடந்து போ. இந்த ஒரு உயர்வு அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இந்த உயர்வு மற்ற மனுஷனின் மூலமாய் வரக்கூடிய உயர்வுகள்லாம் கிடையாது.
கர்த்தருடைய நாமத்தினாலே பாராக் என்கிற மனிதனை யுத்தத்திற்காக கர்த்தராகிய தேவன் அனுமதிக்கிறார். ஆனா அவர் ரொம்ப பயந்து போய் அவங்க சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அந்த அம்மாவும் நீங்களே என் கூட வந்தா தான் இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டு, உன்னை கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்த அம்மா நீ கூட்டிட்டு போனீங்கன்னா உன்னுடைய பலம் இவளை மெய்யாகவே சென்று அடையக்கூடிய அளவிற்காக இவளுடைய பெயர் தான் அங்கே உச்சரிக்கப்படும் என்பதை பற்றி கர்த்தர் பேசுறார். இல்ல பரவாயில்ல, அந்த அம்மா என் கூட வந்தா தான் நான் பயப்படாம நான் கடந்து போவேன் என்பதை பற்றி அந்த வருடம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய நாமத்தினால ஸ்திரீயினுடைய பலத்தினால் அந்த சிசராவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கான காரியங்கள் உருவாக்கப்பட்டது. இப்ப கொஞ்சம் யோசிங்க, கர்த்தருடைய வேதத்துல மற்றவர்களை சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கத்தின் படி அல்ல, நீயே இயங்கணும் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த பாலாக் தானாகவே இயங்கி இருக்கிறது உண்டான என்ன நடந்திருக்கும்? மேன்மையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். இப்ப கர்த்தர் காலேப் என்கிற மனுஷனோடு கூட நம்முடைய காரியங்கள் என்ன விதமான வார்த்தை சொல்றாரு? மற்றவனுடைய பலத்தை நம்பி அல்ல, உன் பலத்தோடு நீ புறப்பட்டு போய் எல்லா மேன்மைகளையும் நீ பெறக்கூடிய அளவிற்கான உயர்வை நான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த மாசத்தை தரேன்னு சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில பல பேருடைய உதவிகளை நாடி நாடி அவன் செய்ய மாட்டானா இவன் செய்ய மாட்டானா, இந்த உதவி என்னுடைய வாழ்க்கையில வராது. எப்படி பாராக் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்திரீனுடைய உதவியை நாடினாரோ அந்த மாதிரி பல பேருடைய மக்களுடைய உதவிகளை நீங்களும் நானும் இவ்வளவோ மாசம் வரைக்கும் நம்ம நாடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாசத்துல சொல்கிறார், இல்ல எந்த மனுஷனுடைய உதவிகளும் அல்ல, ஆண்டவருடைய நாமத்தினால் உனக்கு இருக்கக்கூடிய பலத்தோடு நீ புறப்பட்டு போன்னு சொல்றாரு. உன் பலத்தை நீ சார்ந்து நீ கடந்து போய் எல்லா விதமான மேன்மையும் மகிமையும் உயர்வு உனக்கே உரியது. இந்த உயர்வையும் இந்த மகிமையும் வேற யாருக்கு நான் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த உயர்வு அது உனக்குரிய உயர்வு தான். ஆகவே நீயே கடந்து போக வேண்டும் என்று உன்னையே பலமடைய பண்ணி கர்த்தராகிய தேவன் இந்த புதிய மாதத்தில் எல்லா விதமான வலிமையான காரியங்களை உன் கரங்களின் மூலமாய் கர்த்தர் செய்து முடிக்கிறேன்னு சொல்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை காலங்கள் பரியந்தும் எத்தனையோ சூழலில் நம்ம நம்பி இருக்கலாம், இவன் உதவி செய்யல, இவன் எந்த ஒரு காரியத்தின் ஊடாக என்னுடைய வாழ்க்கையில இத்தனை விதமான நன்மைகள் யாவற்றையும் செய்யாம அப்படியே எல்லா விதமான காரியத்தையும் விலைக்கு போட்டான்னு சொல்லி பல விதமான கஷ்டமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இந்த புதிய மாதம் சொல்கின்றார், யாருடைய கரங்களிலும் நான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் நான் ஒப்புக் கொடுக்க மாட்டேன். நீயே எழுந்து புறப்பட போகின்றாய். இந்த உயர்வும் கனமும் அது உனக்கே உரியது. நீ தான் இந்த ஒரு காரியத்தை செய்ய போற. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை இந்த புதிய மாதத்தில் கர்த்தராகிய தேவன் செய்து உன்னுடைய கொம்புகளை ஆண்டவராக தேவன் உயர்வடைய பண்ண போகிறேன் என்பதை பற்றி பேசுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இவ்வளவு காலங்கள் வரைக்கும் நம்ம தனி மனிதனாக போராடினோம். நம்முடைய கொம்புகளை உயர பண்ணும் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கு இருக்கும் பலத்தோடு நீ புறப்பட்டு போன்னு சொல்றார். என்னை நம்பி நீ கடந்து போய்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். எல்லா விதமான காரியத்திலும் யோசிக்க முடியாத பலவிதமான உயர்வுகளை, நினைவு கூற முடியாத பலவிதமான மேன்மைகளை நான் உன் வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் கர்த்தராகி நான் தரப்போகிறேன் என்ற வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுகின்றார். இவைகள் யாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கர்த்தரை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டு இந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உயர்வும் மேன்மையும் உங்கள் வாழ்க்கையை கட்டாயம் தேடி வர ஆரம்பிக்கிறதை அந்நிய கண்களில் உங்கள் சொந்த கண்களை பார்க்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களுடைய கொம்புகளை உயர்வடைய பண்ணுகிறேன் என்கிற வாக்குத்தத்தத்தின் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறேன். தாவீது வர வர பலத்து போனான், சவுலும் அவனுடைய குடும்பத்தாரும் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதினால் யோசிக்க முடியாத பலவிதமான உயர்வுகளை ஆண்டவராகிய தேவன் நீர் அவருக்கு தந்து அவர் எல்லா விதமான மனிதனாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் மேன்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவராகிய தேவனீர் உயர்வடை பண்ணினீர். கர்த்தாவே, கர்த்தருடைய நாமத்தினால் மற்றவருடைய பலத்தை சாராமல் வாழக்கூடிய அளவிற்காக எங்களுக்குண்டான மேன்மை அது எங்களுக்கே உரியது என்பதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறது மாதிரி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் எல்லா ஜனங்களும் எங்களோடு கூட சேரக்கூடிய அளவிற்காக தேவனுடைய திட்டங்களுக்கு இசைந்து நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க எங்களுக்கு யோசனை சொன்னாங்க. ஆனால் இன்று முதல் கர்த்தருடைய நாமத்தினால அவர்களுக்கு நீர் எங்களை அதிகாரியாக உருவாக்கி எங்களுடைய உயர்வை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தருகிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேசினதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்தில் அவர்களுடைய நிலைகள் தாழ்த்தப்பட்டு போயிற்றோ, எந்தெந்த இடத்தில் அவர்கள் மேன்மை அடைய முடியாத அளவிற்கான காரியங்கள் உருவாக்கப்பட்டதோ எல்லா இடத்திலும் அவர்களை அறியாத ஒரு உயர்வும் மேன்மையும் அவர்கள் வாழ்க்கையை தொடரும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தராகிய தேவனுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பலத்தோடு கூட எழும்பி நின்று போராடி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரின் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொடுக்கிறோம். இது எங்களுக்காக உரைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறதுனால இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள கிருபைகளை பெற்று
பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவன் இந்த மாதத்திலே உங்களுடைய கொம்புகளை உயர்வடைய பண்ணி உங்களுக்குண்டான உயர்வு அது உங்களுக்கே உரியது என்கிறதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களை கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.